கர்த்தாவே, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஆகாய் 2 அதிகாரம் 8 வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எல்லாம் கர்த்தருடையது என்பதே. தேவனாகிய கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிக்கையின் வார்த்தைகளை கொடுத்து, இடிந்து சிதிலமடைந்து கிடக்கும் என்னுடைய ஆலயத்தை மறுபடியும் திரும்ப எடுப்பித்து கட்ட வேண்டும் என்கிறார். ஆனால் ஜனங்களோ ஆலயத்தை கட்டுவதற்கு இது ஏற்ற காலமல்ல என்கிறார்கள். அதற்கு கர்த்தர், என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும்போது மச்சு பாவிய உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ என்று கேட்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் செருபாபேல் என்பவனின் தலைமையில் ஆலயத்தை மறுபடியும் கட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் பொறுப்புகளையும் வேலைகளையும் நம்மிடத்தில் கொடுக்கும்போது அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். அது மட்டுமல்லாது சகல சிருஷ்டிகளும் தேவனுடையதே. வானம் பூமி அனைத்தும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. எப்படி வேண்டுமானாலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். நம்முடையது என்று இங்கே எதுவும் இல்லை. ஆனால் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிறவர் கர்த்தரே. எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் நம்முடனே கூட இருக்கும்போது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை தாழ்மையுடனும் விசுவாசத்துடனும் நிறைவேற்றுவோமாக. ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, உம்மையே விசுவாசிக்கிறோம். உமக்கு பிரியமானவைகளை செய்து முடிக்க கிருபையையும் பெலனையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.